ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்ச சாங்கில், அதுவும் உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நட்புக்காக வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை மட்டும் ஆளில் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஃபுல் ப்ராஜெக்ட் தேவைப்படும். ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் 4:5 சேஞ்சு பண்ணிக்கோங்க. இமேஜோட சைஸை 4:5 சேஞ்சு பண்ணிக்கோங்க. அதை எப்படி சேஞ்சு பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ இமேஜோட சைஸை சேஞ்சு பண்ணணும். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ண போகிற ரேஷியோ 4:5. அதை செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜை உள்ளே வந்து ஆட் பண்ணணும். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் உள்ள மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள விவால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட பிக்கை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி உள்ளே வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற, அதாவது நீங்கள் ஆட் பண்ண உங்களுடைய ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு பேஸ் வந்து சரியாக தெரியாமல் இருக்கலாம். உங்களோட இமேஜ் வந்து ரொம்பவே ஜூமாக இருக்கலாம். இப்போது நம்ம பேஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி வந்து செட் பண்ண போகிறோம். ரொம்பவுமே ஈஸி தான். உங்களோட 2 விரலை யூஸ் பண்ணி ஃபோட்டோவை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஃபோட்டோ இதே மாதிரி கீழே இழுத்திங்கன்னா போதும், உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து மூவ் ஆகி வரும். இப்போ நம்மளுக்கு மேலே எதுவும் ஒயிட் கலர் எதுவுமே தெரியக்கூடாது. ஃபுல்லாகவே நம்மளோட இமேஜ் மட்டும்தான் ஸ்க்ரீனில் தெரியணும். உங்களுக்கு வந்து பேஸ் மட்டும் ஓரளவுக்கு ஸ்க்ரீனில் தெளிவாக தர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து மேலேருந்து 3வது பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கானை வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இமேஜை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு சேம் மெத்தட் தான். அந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம இமேஜை ஆட் பண்ணோமோ அதே மாதிரி தான் உங்களுடைய அடுத்த பிக் ஆட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷோ வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் உங்களுடைய எல்லா இமேஜையும் 1 by 1 ஆட் பண்ணி சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இமேஜோட சைஸை எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற, அதாவது நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கிற உங்களுடைய ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல உள்ள ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நான் கொடுத்துருக்கிற ஆடியோ பிடிச்சிருக்குங்கிறத ப்ளே பண்ணி விட்டு கேட்டுக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோவில் வீடியோ எடிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நான் கொடுத்துருக்க ஆடியோ உங்களுக்கு பிடிக்கலாட்டி நான் கொடுத்துருக்க இந்த ஆடியோவை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆடியோவை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ எப்படி ஆட் பண்ணுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதை நான் இந்த வீடியோவில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடியோவை உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் அது தக்கன மாதிரி தான் நான் வந்து எஃப்ஐடி எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஒரு 30 செகண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஆடியோவாக நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆடியோவை ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிடுவோம். ஆடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்தோனி ராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணாலே தெரியும், உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அப்படியே செலக்ட் ஆகும். ஓகேவா, இப்போ அதாவது ஆடியோக்கு மேலே உள்ள அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு உள்ள இந்த கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணோனையும் உங்களுடைய கேலரி பேரும். இப்போ மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க.
அதில் நீங்கள் எந்த இமேஜை பேக்ரவுண்டில் வைக்க நினைக்கிறீங்களோ அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ் உள்ள வந்து ஆட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பேக்ரவுண்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 சொல்லி ஒரு குரூப் வந்து இருக்கும். பேக்ரவுண்டு இமேஜுக்கு மேலே இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் வந்து இருக்கும். இந்த 2 குரூப்பில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்டு மாஸ்க் 2 யூடியூப் அந்தராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு குரூப் நான் வந்து கொடுத்துருப்பேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ன்னு சொல்லி மட்டும் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா குரூப் அண்டு மாஸ்க் 2 பை யூடியூப் அந்தராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து இருக்கும். மேலே ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கும். நீங்கள் அதை டச் பண்ண வேண்டாம். அது கீழே ஒரு குரூப் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். செலக்ட் பண்ணி கூட காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இமேஜ் இருக்கும். நீங்கள் 11 இமேஜில் தான் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஒரே ஒரு இமேஜில் மட்டும் நீங்கள் இமேஜ் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, அதில் நேம் எதுவுமே மென்ஷன் வந்து பண்ணியிருக்க மாட்டேன். இந்த ஒத்த இமேஜை மட்டும் விட்டுருங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்தராஜ் கிரியேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 11 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த 11 இமேஜ்லேயும் நீங்கள் எடிட் பண்ண போகிற, அதாவது நீங்கள் 4:5 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக 1 by 1 சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். நான் ஃபஸ்ட் என்ன சொன்னேன், இந்த இமேஜை மட்டும் நீங்கள் டச் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு அது கீழே உள்ள அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே உள்ள செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மீடியா ஐக்கானை கிளிக் பண்ண முடியும். உங்களோட கிளறி பெறும். இப்போ எப்போதும் போல் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு அந்த இமேஜ் உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ நான் எப்படி இமேஜை ஆட் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போது பார்த்தாலே தெரியும், நான் கொடுத்துருக்கிற அந்த 11 இமேஜில் மட்டும் நான் எடிட் பண்ண போகிற இமேஜை சேஞ்ச் பண்ணிட்டேன். மேலே உள்ள இமேஜில் நான் இமேஜ் எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் இதே மாதிரி கீழே உள்ள அந்த 11 இமேஜ்லேயும் நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இந்த குரூப்பில் நம்ம இமேஜ் ஆட் பண்ணுறது முடிஞ்சு. நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு உள்ள இமேஜ் வந்து உள்ளே வந்து ஆட் ஆயிடுச்சு. இமேஜும் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ன்னு சொல்லி மட்டும் இருக்கும். அந்த குரூப் 2வை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் நீங்கள் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கப்புறம் இந்த குரூப்பில் நான் கொடுத்துருக்க எல்லாமே இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன வந்து சேஞ்ச் பண்ணு கேட்டிங்கன்னா நேம் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தோனிராஜ் எடிட்ஸ் நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எடிட்டர்ஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட நேம் நீங்கள் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட இன்ஸ்டா ஐடி கூட நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் டிக் வந்து கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் கொடுத்துருக்க நேம் பதிலாக உங்களோட நேமை நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த நேமுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிபி இமேஜ்னு சொல்லி ஒரு 2 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே உள்ள சர்க்கிள் இமேஜ், செகண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த சர்க்கிள் இமேஜ். ஓகேவா, ஸோ இப்போ அந்த 2 இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டிபி இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லாஸ்ட் உள்ள இந்த மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இந்த மீடியா கிளிக் பண்ண முடியும். உங்களோட கிளறி பெறும். உங்களோட ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த டிபி இமேஜ் வந்து, அதாவது அந்த சர்க்கிளுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே டிபி இமேஜை கீழே உள்ளதுலேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அந்த 2 இமேஜும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யுவர் ஸ்டோரின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் இருக்கும். ஓகே, அந்த இந்த 4 இமேஜ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 4 ரவுண்ட் ரெக்டாங்கிள் இருக்கும். ஸோ 4 ரவுண்ட் சர்க்கிள் இருக்கும். அந்த 4 இமேஜ் தான் இந்த இமேஜ். ஸோ இந்த 4 இமேஜ்லேயும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஈஸி தான். உங்களுக்கு நான் எல்லா எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாகவே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு நான் கொடுத்துருக்குற இமேஜுக்கு பதிலாக நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் தான் 1 by 1 சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு எஃபெக்ட்டும் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நான் கொடுத்துருக்குற அந்த இமேஜ் பதிலாக நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ
அவங்களோட இமேஜை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தாலே போதும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 4 இமேஜ்லையும் நான் எடிட் பண்ண போகிற இமேஜை சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். நான் கொடுத்துருக்க இமேஜ் பதிலாக மட்டும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க மறக்காமல். இப்போ நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குரூப்பில் உள்ள எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும். இங்கே லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ், அந்த குரூப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணோடையும் உங்களோட கலர் பேரும் அதில் ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த இமேஜாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச இமேஜை ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த இந்த வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாகவே நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுவரையாக சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் இமேஜை மட்டும்தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. வேறு எந்த ஒரு எஃபெக்ட்டும் ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நான் எஃபெக்ட்டும் ஆட் பண்ணியே கொடுத்துட்டேன். நீங்கள் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே உள்ள சேரைக்கான கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.